மலையோர மாங்குருவி மாவிலையில் பாட்டு பாடுதடி மகராசி உங்களை காப்பவராய் தேடுதடி மலையோர மாங்குருவி மாவிலையில் பாட்டு பாடுதடி மகராசி உங்களை காப்பவராய் தேடுதடி
கலைஞர்கள் வாழ்விலும் இயற்கை நாடக தமிழிலும் ஊதிலும் விவகாரம் இரண்டிலும் கலைஞர்கள் வாழ்விலும் அயத்திருநாவிலும் அமர உலகிலும் அயத்திருநாவிலும் அமரர் உலகிலும் அயத்திருநாவிலும் அமரர் உலகிலும் நிறைந்திருப்பவளே நிறைந்திருப்பவளே வீடு தந்த வேலைப்பாடு பரம்பொருளே நிறைந்திருப்பவளே வீடு தந்த வேலைப்பாடு பரம்பொருளே கருணை சரஸ்வதியே வெள்ளை துகில்வேணி வெள்ளை துகில்வேணி கருணை சரஸ்வதியே சரஸ்வதியே கருணை செய் சரஸ்வதியே அம்மா கருணை செய் சரஸ்வதியே காயத்திரியே ஜெயபாரதியே கருணை செய் சரஸ்வதியே ஞானகீத ஞான போத பதமுறையே கருணை செய் சரஸ்வதியே கட்டேற்க தொடர கற்பவை கட்டமினில் கட்டமிழ் பக்குவ குரலில் 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 கருத்துணை துளி துளைகள் மகன் தூமுறை கருத்துணை துளி துளைகள் மகன் தூமுறை கருத்துணை துளி துளைகள் மகன் தூமுறை கருணை சரஸ்வதியே
மூத்தவன் நாம் அனைவருக்கும் முதல்வனாக விளங்கும் கணபதிக்கு பின் பிறந்தவா முருகனே, செந்தில் முருகனே, மாயோன் மருகனே, உன் தண்டைக்கால் எப்போதும் மறவாது வாழ்ந்து கொண்டிருக்கும் குறிஞ்சி நிற கொற்றவனான நம்பிக்கை மகளாக பிறப்பெடுக்க வைத்தாய். நம்பிக்கை மகளாக பிறந்து பிள்ளை பிராயம் கடந்து கல்வி கூடம் நடந்து மங்கை பருவம் எய்திய நான் இதுவரை பிறர் குறை கூறாமலும் பெற்றோர் சொல் தவறாமலும் நடந்து வருகிறேன். இந்த பேரின்ப வாழ்வு என்றென்றும் நிலைத்திருக்க நீதான் அருள் புரிய வேண்டும் முருகா. முருகா, கந்தா, கடம்பா, கார்த்திகேயா, கலியுக வரதா, சூரசம்காரா, சுப்பிரமணியா, வேலெடுத்து வீசி காட்டிய வேலவா, வெற்றி வேலா, வீரவேலா, ஞானவேலா, கந்தா, குகா, சண்முகா, சடாச்சரா, எத்தனை திருநாமங்கள் என்னுடைய முருகப்பெருமானுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கலாம். முருகனுடைய திருநாமங்களை, முருகனுடைய திருநாமங்களை சொல்ல சொல்ல நமக்கு வெற்றி வந்து அதிகமாக சேரும். நம்மளுடைய பாவங்கள்லாம் நீங்க வேண்டும் என்றால் முருகா என்ற திருநாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். எத்தனையோ திருக்கோவிலுக்கு சென்றிருக்கிறோம், எத்தனையோ திருவாசகங்களை படித்திருக்கிறோம். அதோ திருச்செந்தூர் சென்றோமானால் யாம் இருக்க பயமே, வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை என்று சொல்லக்கூடிய வார்த்தை மனதுக்கு இதமாக இருக்கும். நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரே தெய்வம் யார் என்று கேட்டால் அதுதான் இந்த முருகப்பெருமானாகப்பட்டவர். முருகனை நினைக்க வேண்டும். முருகனை நினைத்தோமானால் செய்யக்கூடிய பாவங்கள் அனைத்துமே கலைந்து போகும். அதற்குத்தான் சொன்னார்கள், வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொன்னால் கலங்கிடுமே, செந்தில் நகர் சேவகா என்று திருநீரிட்டாருக்கு மேவாராதை வினை அப்படின்னாங்க. திருநீர் பூசணும் அப்படின்னா எந்த வினையும் நம்மளை வந்து அண்டாதான். அதான் கோவிலுக்கு போனோடனே முதல்ல என்ன கொடுக்குறாங்க? திருநீர் கொடுக்குறாங்க. அப்படி திருநீர் அப்படி நெற்றி நிறைய பூசிக்கிட்டோம் அப்படின்னா திருநீர் இட்டார் எவர் கெட்டார். விபூதி பூசிட்டோம்னா எல்லாமே அவங்க குடும்பத்தில் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருவாங்களாம். நம்முடைய பாவங்கள் கழிய வேண்டும் என்றால் திருநீரை பூசணும். நமக்கு செல்வங்கள் வேண்டும் என்றால் திருநீர் பூசுறோம். எதுக்கு அப்படின்னா இந்த திருநீர் எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது அப்படின்னா பசுமாட்டு சாணத்திலிருந்து. பசுமாட்டு சாணத்தை எடுத்து எருவா தட்டி அந்த எருவை காய வச்சு அதை அடுப்புல வச்சு சுட்டுட்டோம்னா அதுதான் சாம்பல். அந்த சாம்பலை தான் அந்த காலத்துல விபூதி என்ற பேர்ல கோயில்ல கொண்டு வச்சிருவாங்களாம். அப்படி கோயில்ல கொண்டு வச்சுட்டாங்கன்னா வரக்கூடிய பக்தர்கள் தன்னுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ, நம்முடைய குல தெய்வம் எதுவோ அதனுடைய பெயரை சொல்லி 3 கையாலே முருகா 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 என்ற திருநாமத்தை சொல்லி நெற்றி நிறைய பூசிக்கிட்டாங்கன்னா எந்த வினையும் நம்மளை வந்து அண்டாது. ஏன் வினை வந்து அண்டாம இருக்க? ஏன் விபூதி தான் பூசணுமா அப்படின்னா, விபூதி பூசணும்னா நம்ம எதுல இருந்து தயாரிக்கப்படுறோம் அப்படின்னா எருவு, பசுமாட்டு சாணம். இன்றைக்கு பெண்கள் கோயிலுக்கு போனாங்கன்னா பசுமாடு கட்டி இருந்தா முதல்ல என்ன செய்யறாங்க? வாழ்பகுதியை தான் தொட்டு கும்பிடுவாங்க. ஏன் வாழ்பகுதியை தொட்டு கும்பிடுறாங்க அப்படின்னா அங்கதான் மகாலட்சுமி ஆகப்பட்டவள் அமர்ந்திருக்கிறாளாம். உலகத்திலே எல்லா தெய்வங்களும் இருக்கக்கூடிய ஒரே இடம் எது? ஒரே விலங்கு எது? அதுதான் பசுமாடு. இந்த பசுமாட்டில் தான் எல்லா தெய்வங்களுமே அடங்கியிருக்கான். அதனால தான் வாழ்பகுதியிலே போய் பெண்கள் தொட்டு கும்பிடுறாங்க. அதிலிருந்து வரக்கூடிய அந்த சாணத்தை எடுத்து எருவா தட்டி அதே விபூதியாக பூசிக்கொண்டோம்னால் மகாலட்சுமி நம்மளுடைய வீடு தேடி வந்துருவாளாம். மகாலட்சுமி ஒரு நாள் செல்வ செழிப்பாக இருக்கணும்னா என்ன செய்யணும்? அப்படி விபூதி நெற்றி நிறைய பூசிடணும். அதுக்குத்தான் வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் அப்படின்னு. வந்த வினைனா இதுவரைக்கும் நான் தெரியாமல் செய்யக்கூடிய பாவங்கள், இனிமேலும் நாம் தெரியாமல் செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாத்துக்கும் ஒரு நாள் மன்னிப்பு உண்டு. எல்லாத்துக்கும் ஒரு நாள் மன்னிப்பு இருக்கு. தெரியாம செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு இருக்குல்ல. தெரிஞ்சே பாவம் பண்றமே அதுக்கு என்னைக்காவது மன்னிப்பு இருக்கா? தெரிஞ்சே பண்ற பாவத்துக்கு மன்னிப்பு இருக்கா? கிடையாது. உலகத்தில் எல்லாம் வினை வினைன்றோம். மக்கள்கிட்ட எல்லா வினையும் மாறிடுச்சு. ஒரே ஒரு வினை மட்டும் இன்னும் மாறவே இல்லை. அதான் செய்வன. அதை மட்டும் மாறவே மாட்டேங்குது. பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து தன்னுடைய பொண்டாட்டிக்கு 100 பவுன் போட்டான்னா ஏற்ற வீட்டுக்காரிக்கு சும்மா இருக்க முடியல. அவ அங்கேருந்து கத்த ஆரம்பிச்சிட்டா புருஷனை பார்த்து, எரும மாட்டு பையில படுத்தே கிடக்குறியே, அவன் என்ன சம்பாதிக்கிறானே தெரியல, 100 பவுன் போய் பொண்டாட்டிக்கு போட்டு அழகு பார்க்குறேன். நீ ஒத்த பவுனுக்கு வக்கத்து போய் உள்ளே படுத்து கிடக்குற. உன்னைய நம்பி எங்கள் அப்பே உனக்கு பொண்ணு வேற கொடுத்துட்டார். என்னை அந்த ஊரில் கேட்டாங்க இந்த ஊரில் கேட்டாங்கன்னு ஆரம்பிச்சிருவா. இதுக்கு பயந்து அந்த மனுஷன் என்ன பண்ணுவார்? அவகிட்ட 100 பவுன் இருந்தால் தானே நம்ம பொண்டாட்டி நம்மளை கேட்பா. அந்த 100 பவுன் இல்லாமல் பண்ணிடுவோம்னு என்ன போய் செய்கிறது? உலகத்தில் செய்யாத ஒரே வினை அதான் செய்வன. அதை செஞ்சு விடுறது. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? அவன் உழைக்கணும், அவன் சம்பாதிக்கணும், அவன் சாப்பிடணும். அப்பதான் உலகத்திலே அது சரியா நடக்கும். உழைக்காத காசு என்னைக்காவது நிலைக்குமா? நிலைக்காது. உழைக்கிற காசு தான் என்றைக்குமே நிலைக்கும். அப்படி நிலைக்க வேண்டும் என்றால் உழைக்க வேண்டும். இன்னைக்கு நாட்டுக்காக உழைத்து கொண்டிருக்கிறார்கள்.
விடிய விடிய கூட தூங்காம இன்றைக்கு நாட்டுக்காக உழைத்து கொண்டிருக்கிறார் ராணுவ வீரர்கள். அது மட்டுமல்ல, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த காவல்துறையினர் தன்னுடைய எல்லா விஷயத்தையும் தியாகம் பண்றாங்க. தியாகம் பண்ணிட்டு நமக்காக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த ராணுவ வீரர்களுக்கும் காவல்துறைக்கும் தான் முதலிலே நாம் நன்றி சொல்ல வேண்டும். இந்த நன்றி. ஆமா, வாங்கண்ணா. நமது கோட்டைப்பட்டம் கிராமத்தின் சார்பாக வழியாகிய நடித்து கொண்டிருக்கும் சகோதரி அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறார்கள். கழிச்சு பொன்னாடை போர்த்தி எங்களை எல்லாம் கௌரவப்படுத்தி கொண்டிருக்கும் கோட்டைப்பட்டினம் கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் அனைவருக்கும், எங்களுக்கு பொன்னாடை போர்த்தி எங்களை எல்லாம் பெருமைப்படுத்தி கொண்டிருக்கும் அன்பு உள்ளம் சகோதரர் அவர்களுக்கும், அழகான முறையில் எங்களுக்கு ஒலி அமைத்து கொடுத்து கொண்டிருக்கும் ஒலி அமைப்பாளருக்கும், அதை ஆப்ரேட் செய்து கொண்டிருக்கும் அன்பு உள்ளத்திற்கும், எங்களை எல்லாம் இந்த ஊரில் பார்த்தா மட்டும் பத்தாது, எல்லா நாட்டிலையும் பார்க்க வேண்டும் என்று எங்களுடனே இருந்து எங்களுக்காக பணி செய்து கொண்டிருக்கும் யூடியூப் சேனலை சேர்ந்த அன்பு உள்ளம் சகோதரர்களுக்கும், அமர்ந்திருக்கும் பெரியோர்களுக்கும், எங்களது பெண்கள் அனைவருக்கும். பெண்கள்லாம் நாடகம் பார்க்க வர்றதே இல்லை, ஆனால் உண்மையிலே இன்னைக்கு இவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்கன்னா பெருமைப்படுற விஷயமா இருக்கு. அதனால் இருக்கக்கூடியவர்கள் எல்லா பெண்களுக்கும், இளைஞர் மன்றத்தார்களுக்கும், சிறுவர் அனைவருக்கும் எங்களது கலைக்குழுவின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். ஏன்னா இவ்வளோ நேரம் அவங்கெல்லாம் நல்லா பேசுனாங்க. ஏன்னா நான் என்னுடைய கதாபாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி நான் சில விஷயங்கள்லாம் சொல்லுவேன். அப்படி சொல்லக்கூடியதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கையோடு அதை அடுத்த தடவை சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி எடுத்து முருகனை வணங்க வேண்டும். முருகனை வணங்கிய பிறகு நம்ம எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கலாம். செந்தூர் முருகன் கோவிலிலே ஒரு சேவை நான் கேட்டேன். பாடலினால்
அடுத்து யாரை வணங்க வேண்டும்? மதுரையிலே மீனாட்சியாக, காஞ்சியிலே காமாட்சியாக, காசியிலே விசாலாட்சியாக அமர்ந்திருக்கிறாளே நம்முடைய தாய், அந்த ஆதிபராசக்தி. மாரியம்மனாக, காளியம்மனாக, முத்தாளம்மனாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தை எல்லாம் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறாள் நம்முடைய தாய். அந்த தாயை நாம் வணங்க வேண்டும். தாயை வணங்குறோம் இன்னைக்கு சொல்றா, மீனாட்சிங்கிறா, காமாட்சிங்கிறா, முத்தாளம்மாங்கிறா, மாரியம்மான்றா, காளியம்மான்றா. எந்த தெய்வத்தையாவது நாம் நேரடியாக பார்த்திருக்கிறோமா? பார்த்தது கிடையாது. யாரின் வடிவமாக பார்க்கிறோம் என்றால் பெற்ற தாயின் வடிவமாகத்தான் நாம் ஒரு தெய்வத்தை பார்க்கிறோம். பெற்ற தாய்க்கும் தெய்வத்துக்கு ஏன் ஒப்பிட்டு பேசுறாங்க அப்படின்னா, 300 நாள் சுமந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாள் தாய். 300 நாள் சுமக்கிறதுனா சாதாரணப்பட்ட காரியமா? தொந்தி சரிய, தொடை நடுங்க 300 நாள் சுமக்கின்றாள். பிரசவம் அப்படிங்கிறா. குழந்தை பிறந்துருச்சுன்னா பிரசவம், குழந்தை பிறக்கல பிரசவம். சவம்னா நாம இறந்து போயிடுவோம் தெரியும், தெரிந்தாலும் ஒரு உயிருக்குள் ஒரு உயிரை சுமக்கின்றாள் தாய். அவள்தான் உலகத்திலே சிறந்த கடவுள். அதற்குத்தான் சொன்னார்கள், தாயிற் சிறந்தது ஒரு கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்ற தத்துவத்தை படித்து தெரிந்திருக்கிறோம் அல்லவா? உலகத்திலே சிறந்த கடவுள் நம்முடைய பெற்றெடுத்த தாய் தான். அதான் உலகத்திலேயே பெத்த தாய்க்கும் தகப்பனுக்கும் நீங்க எதுவுமே செய்யாம நம்ம காளியம்மன் கோவில்ல போய் 1 லட்சம் ரூபாய்க்கு நீங்க அன்னதானம் போட்டாலும் அந்த புண்ணியம் வந்து உங்களுக்கு சேராது. பெத்த தாய்க்கும் தகப்பனுக்கு எதுவுமே செய்யாம நீங்க நம்ம கோயிலில் போய் 1 லட்சம் ரூபாய்க்கு நீங்க அன்னதானம் போட்டாலும் அந்த புண்ணியம் உங்களுக்கு வந்து சேராது. அதுக்கு பெத்த தாய்க்கு பசிக்கும் போது நல்ல ஒரு கூழு 10 ரூபாய்க்கு கூழு வாங்கி கொடுங்க, அவ வயிறார கொடுத்துட்டு மனசார வாழ்த்தக்கூடிய ஒரே ஜீவன் யாருன்னு கேட்டா அவள் தான் பெற்றெடுத்த தாய். அந்த தாயை வணங்கினோம் என்றால் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்துமே வெற்றி கிடைக்கும். ஏன்னா இது மாதிரி ஒரு விஷயம் எங்க வீட்டு பக்கத்தில் நடந்துச்சு. எங்க வீட்டு பக்கம் இப்ப ஒரு விஷயம் நடந்துச்சு. ஏன்னா இதே மாதிரி தன்னுடைய மனைவி பேச்ச கேட்டுட்டு அவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய அம்மாவை வீட்டுக்கு பின்னாடி ஒரு திண்ணையில படுக்க வச்சு ஒரு பாயும் தலானையும் கொடுத்து ஒரு தட்டையும் கொடுத்து, ஏமா அப்பப்போ மருமக வந்து கஞ்சி ஊத்துவா, கஞ்சியை குடிச்சுக்கிட்டு பேசாம கடை, யாருக்கு எந்த தொந்தரவு இல்லாம அப்படின்னு சொன்ன உடனே இவ்வளவு நாள் வளர்த்தவ இல்லையா, இருந்தாலும் மனசுக்குள்ள வேதனை இருந்தாலும் நம்ம மகன் நல்லா சந்தோஷமா இருந்தா போதும், அவ குடும்பம் நல்லா இருந்தா போதும்பா அப்படின்னு சொல்லி பின்னாடி போய் படுத்து கிடக்குறான். பின்னாடி படுத்திருக்க அந்த அம்மா கொஞ்ச நாள் இப்படிதான் அவ கஞ்சியை ஊத்துறா, இவங்க குடிக்கிறாங்க, இப்படியே நாள் ஓடிக்கிட்டே இருக்கு. ரொம்ப நாள் ஆச்சு பெத்த மகனை பார்த்தேன், மகன் வந்து கூட பார்க்கல. ஒரு நாள் என்ன பண்ணா, வெளியில ஒருக்கா தலை சீவிக்கிட்டு இருந்தான். அந்த சத்தத்தை கேட்டாள் அந்த அம்மா, பெத்த மகன் இல்லையா, அந்த சத்தத்தை கேட்ட உடனே வீட்டு கூட வரல, அப்படியே வாசப்படையில் நின்று மகனை பார்க்கறா. பார்த்துட்டு மகனே தம்பி தம்பி அப்படின்னு கூப்பிடுறா. என்னம்மா அப்படின்னா, என்னம்மா ஒன்றும் இல்லைடா, டவுனு பக்கம் போனேன்னா ஏதாவது திங்கிறதுக்கு வாங்கிட்டு வாயப்பா, வாயெல்லாம் மழு மழுன்னு இருக்கியா, ஒரு வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வா, இல்லைன்னா திங்கிறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு கெஞ்சுறா. கெஞ்ச உடனே அவன் சும்மா வந்தேன், என்னம்மா உனக்கு எப்ப பார்த்தாலும் அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வர, உயிரை வாங்கிட்டு இருக்கிய, சும்மா இருக்க முடியலையா, ஏன் தான் இந்த பாடுபடுத்துறேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது, ஏன் தான் நீல இந்த காலத்துல வயசான காலத்துல செத்து தொலைய வேண்டியதானே அப்படின்னு கோவத்தை, யார் மேலே உள்ள கோவத்தை இந்த அம்மாட்ட காமிச்சிட்டான். ஆகா நம்மனாலதான் மகன் சந்தோஷம் இல்லாம வாழ்றான் போல இருக்கு, நாம தான் இடைஞ்சலா இருக்கும்னு நினைச்சு அப்படியே இறைவனை வேண்டிக்கிட்டே இருந்தா கொஞ்ச நாள்ல இறந்து போயிட்டான். இறந்த உடனே இவன் சும்மாவா இருந்தா, பக்கத்து ஊர்ல போய் 1 லட்சம் ரூபாய் கடை வாங்கினேன். எதுக்கு 1 லட்சம் ரூபாய் வாங்கினா அதுக்கு தான், அதாவது 50,000க்கு பூ பல்லாக்கு வச்சேன், 50,000க்கு வெடி வச்சேன், 50,000 பூ பல்லாக்குல அந்த அம்மாவை தூக்கி உட்கார வச்சு 50,000 வெடியும் போட்டு சும்மா அப்படியே டம்மு டம்மு டம்முன்னு தூக்கிட்டு போனான்ல. பக்கத்து வீட்டுக்குள்ள இருக்க பொம்பளை எல்லாம் பேசுறாங்க, ஆத்தாடி ஆத்தா செத்ததுக்கு அப்புறமே இம்புட்டு செலவழிக்கிறானே, அந்த அம்மா உயிரோட இருக்கும்போது எம்புட்டு செலவழிச்சிருப்பான் அப்படிங்க. ஏன்னா செத்த பணத்துக்கு தெரிய போகுது, அதனால ஊர் பகுமானத்துக்கு சொல்லிக்கிறது. உடனே அப்படி பெருமையா வேற போய்க்கிறது. முன்னாடி இங்க உயிரோட இருக்கும்போது ஒரு கொஞ்சம் கஞ்சி ஊத்த வக்குல்ல, செத்ததுக்கு அப்புறம் 1 லட்சம் ரூபாய் செலவழிக்கிறான். அது எதுக்கு, அது எதுக்குன்னு கேக்குறேன். ஆனாலும் பெற்ற மனது பாத்தீங்கன்னா, மகனே என்னை வீட்டுக்குள்ளே யாருக்கும் தெரியாமல் கஞ்சியே ஊத்தாமல் இருந்தாலும் இன்றைக்கு பல பேர் மெச்ச, பல பேர் பெருமைப்பட பெரிய ஒரு 50,000 செலவழிச்சு என்னை இப்படி கூட்டிட்டு போய் பெருமையோடு என்னை அடக்கம் செய்தாயே, நான் பெத்த மகனே நீ நல்லா இருக்கணும்டா, உன் வாரிசெல்லாம் நல்லா இருக்கணும்னு வாழ்த்தியாதான். அதான் தாய் மனசு. என்னதான் வீட்டுக்குள்ள கொடுமைப்படுத்தினாலும் என்ன பண்றாங்க அந்த அம்மா, வாழ்த்துறாங்க. அதுதான் பெத்த தாய். அந்த தாயை வணங்கினோம் என்றால் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்துமே வெற்றி கிடைக்கும்.
நான் தாயை பற்றி சொல்கிறேன், யாருமே இப்படி அப்படியே உட்காந்துருக்கீங்க. தாய் பிடிக்கும்ல உங்களுக்கெல்லாம்? ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும்ல? அப்போ தாயை பற்றி பேசினா தாய்க்கு தான் இந்த கைதட்டு, எனக்கு இல்லை. உங்களுடைய தாய்களுக்கு தான் இந்த கைதட்டு. உங்கள் தாயை பிடிக்கணும்னா நீங்கள் நல்லா கைதட்டிக்கங்க. ஆனால் நம்ம தாயை பற்றி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த அப்பாமார்கள்லாம் என்ன பாவம் செஞ்சாங்க? அதானே இந்த உட்காந்துருக்கா அவர் செவனேன்னு சம்பாரிச்சு கொண்டே கொடுத்துப்புட்டு காலையில் எனக்கு 100 ரூபா கொடுமான்னு கெஞ்சிக்கிட்டு இருக்க குடும்பம் இந்த உட்காந்துருக்கு. பாவம் இல்லையா? உழைக்கிறது யாருப்பா? உழைக்கிறது பூரா அப்பாமார்கள் தான். அதை வாங்கி சேர்த்து வைக்கிறது அம்மா. அப்ப அப்பாமார்களுக்கு முதல் மரியாதை கொடுக்கணும்ல. பிள்ளைய பார்த்து என்ன கேட்பாரு? உங்க ஆத்தா பேர் என்ன கேட்கறாங்க, உங்க அப்பையும் பேர் என்ன தான் முதல் கேட்பாங்க. அப்ப இந்த பிள்ளைக்கு பெருமை கொடுக்கறது யாரு? அப்பா. அது மட்டுமல்ல, இன்றைக்கு சித்திரை திருவிழா நடந்துச்சு மதுரை 80. எல்லாரும் நீங்க பார்த்திருப்பீங்க, தொலைக்காட்சியில கூட பார்த்திருப்பீங்க. பெத்த அம்மா என்ன பண்றாங்க? தன்னுடைய குழந்தையை தன் இடுப்பிலே வைத்துக் கொண்டு, நான் பார்த்த இந்த உலகத்தை நீ பார்த்து தெரிந்து கொள்ளடா மகனே என்று சொல்லுகிறாள் தாய். ஆனா பெத்த தகப்பு என்ன பண்றா தெரியுமா? அந்த குழந்தைய அப்படி தோள் மேல தூக்கி வச்சுக்குவாரு. சாமி தெரியாதான், அப்படி தோள் மேல தூக்கி வச்சுக்கிட்டு, தம்பி டேய் சாமி தெரியுதான் பாருடா, சாமி தெரியுதான் பாரு. சாமி தெரிஞ்சுன்னா ஆத்தா மீனாட்சி எல்லாத்தையும் நல்லபடியா காப்பாத்து தாயே அப்படின்னு அப்பா சொல்றாரு. என்ன சொல்றாரு? அம்மா சொல்றா நான் பார்த்த உலகம்னு. அப்பா என்ன சொல்றாரு? நான் பார்க்காத இந்த உலகத்தை நீ பார்த்து தெரிந்து கொள்ளடா மகனே என்கிறார். நான் பார்க்கல, இந்த உலகம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, நான் சொல்லுகிறேன் இதுதான் உலகம், இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று வழிமுறைப்படுத்துவார். யான்னு கேட்டா அவர் தான் பெற்றெடுத்த தகப்பன். இந்த இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய அப்பாமார்கள். முதலிலே இங்கே இருக்கக்கூடிய அப்பாமார்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய அம்மாமார்களுக்கும் எனது சார்பாகவும் எங்களை கலைக்குழுவின் சார்பாக நன்றி நன்றி வணக்கம். நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை. ஆனால் நீங்கள் இருந்து நல்லபடியாக புதுசாக நாங்கள் வந்திருக்கோம். நான் இந்த பகுதியில் இப்போ தான் புதுசாக வந்திருக்கேன். நான் உங்கள்கிட்ட முதல்ல அறிமுகம் ஆகியிருக்கேன். நீங்கள் தான் எனக்கு ஆதரவு கொடுத்து எத்தனையோ வள்ளிகளை பார்த்துருப்பீங்க. புதுசாக வந்திருக்க எனக்கும் நீங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து யாரைனா முருகப்பெருமானை வணங்கியாச்சு, அடுத்து யாரை வணங்க வேண்டும்? தாயை வணங்க வேண்டும். வணங்கலாமா? அங்காளம்மா எங்கள் சிங்காரம்மா, மங்கள பொண்ணு மனதில் வரும் காளியம்மா எங்கள் காளியம்மா. அங்காளம்மா சிங்காரம்மா, என்னமோ திடீர்னு சத்தம் கேட்டவங்க யாரையோ கூப்பிடுறாங்களா? அம்மாவை கூப்பிட்டேன்னு சாமி. தாயை வணங்கியாச்சு.
அடுத்து வந்து எங்க அப்பா பெரிய பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறாரு. எல்லாரும் சேர்ந்து காட்டுல போய் காவல் பாருங்க அப்படின்னு அப்பா சொல்லியிருக்காரு. அப்பா வாய்மொழியை தட்டி நடக்க முடியுமா? அப்பா வாய்மொழி தட்டலாமா? ஆனா அப்பா சொன்ன மாதிரி எல்லாரும் சேர்ந்து காட்டுல போய் காவல் பார்க்க போறோம். காவல் யாருக்காக? முருகப்பெருமானுக்காக. முருகனுக்காக திரை வைத்து அதை பறவைகள் கொய்து கொள்ளா வண்ணம் காவலுக்காக நான் போறேன். எல்லாரும் நான் காவலுக்கு போறேன்னு தான் நினைக்கிறீங்க. காவலுக்கு இல்ல, நான் காதல் பண்ண போறேன். என்னங்க இப்படி கேட்டுப்பிட்டீங்க? என்னைக்கு காவலுக்கு போயிருக்கேன்னா அதுக்காக நான் காதல் பண்ணிட்டு இருக்கிறது வேலையா தெரியுறேன்னா? ஆமா, இப்ப இந்த வயசுல பண்ணாம வேற எந்த வயசுலயா பண்ண முடியும்? அதனால நான் என்ன சொல்றேன்னா காதல் பண்ண போறேன். காதல் யார பண்றேன் அப்படின்னா முருகப்பெருமானு. அவரைத்தான் நான் கல்யாணம் செய்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். அப்படி அவரை நினைக்க வேண்டும், அவரையே நான் மணக்க வேண்டும். என உலகத்திலே எத்தனை 5 வயதிலே அறியா பருவத்திலே பிஞ்சிலே கூடினோமே இன்னும் பிரிய மனவில்லையே அப்படின்னு அவரை நினைச்சுக்கிட்டே இருக்கேன். அவரை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். ஆனா இப்ப காவல்னு ஆரம்பிக்கும், அடுத்து காதல் அப்படின்னு 2வது நிக்க, 3வது முக்கியமா இன்னைக்கு இருக்கிற கலகம். காவல் இருக்கு, காதல் இருக்கு, கலகம் இருக்கு. இன்னைக்கு கலகம் கண்டிப்பா இருக்கு. ஆமா, யாரு இன்னைக்கு நாரதர் யாரு வந்திருக்கா? இல்ல இன்னைக்கு வர்ற முருகன் யாரு? தினமும் சண்டை ஓடலைன்னா எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. நேற்றுலாம் 6:30 மணி வரைக்கும் சண்டை ஓட்டிருக்கோம். நானும் செய்ய வேண்டியது அந்த கொடுமையா இருக்கு. அதுக்காக இன்னைக்கெல்லாம் வந்து வேகமாக முடிக்க வேண்டும். ஏன்னா நான் நாளைக்கு சென்னை கிளம்புறோம், அது ஒரு விஷயம் இருக்கு. சரி, இருந்தாலும் பரவாயில்லை. ஆனா முருகப்பெருமானை நான் காதல் செய்கிறேன், அவரை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். அப்படிலாம் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் முருகனை எப்படிலாம் நினைக்கிறது தெரியுமா? எங்க கல்யாணம் அப்படின்னா மதுரையம்பதியில கல்யாணம். நேற்று தான் சித்திரை திருவிழால மீனாட்சிக்கும் சொக்கநாதருக்கும் கல்யாணம் நடந்துச்சு. அடுத்து அதே இடத்துல எங்க 2 பேருக்கும் கல்யாணம். தென்மதுரையில இன்னைக்கு கல்யாணம். ஆனா அங்க இருக்கக்கூடியது யாரு? மீனாட்சி. மீனாட்சி ஆதிபராசக்தி. ஆதிபராசக்தியாகப்பட்டவள் தான் அங்க இருக்கா. அப்படி ஆதிபராசக்தியா இருக்கக்கூடியவள் சாதாரணப்பட்டாளா? எனக்கு யாரு? மாமியா. அத்தாடி, உலகத்துல மாமியால யாராவது சமாளிக்க முடியுமாப்பா? முடியாது சாமி, மாமியால சமாளிக்கவே முடியாது. உலகத்துல வந்து மாமியா மருமக சண்டையை உலகத்துல யாராவது தீர்த்து வைக்க முடியுமா? இந்தியா பாகிஸ்தானை கூட தீர்த்து வச்சு விடுவாங்க. மாமியா மருமக சண்டையை இன்னைக்கு பஞ்சாயத்து பண்ணி முடியாது. அப்படி 2 பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரி நடிப்பாங்க. அங்கிட்டு போய் மருமகளை பத்தி இந்தம்மா சொல்லு, இங்கிட்டு போய் மாமியாவை பத்தி இந்தம்மா சொல்லும். அது யாராவது முடியுமா? அவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கவே முடியாது. ஆனா நான் மாமியால பார்க்க மாட்டேயா. நமக்கு தேவை வந்து மாமனார் தான். மாமனாரை மட்டும் கைக்குள்ள போட்டோம்னு வச்சுக்கோங்க, குடும்பத்துல கொத்து சாவி தன்னால் நம்ம கைக்கு வந்துடும். ஆமா, மாமனார் மட்டும் நம்ம பக்கத்துல இருந்தாரு வச்சுக்கோங்க, மாமியா ஏதாவது பேசிச்சு படக்கிறவே, ஏய் என்ன நீ அந்த பிள்ளைய பேசிக்கிட்டு இருக்க? ஓ வயசு என்ன, அந்த பிள்ளை வயசு என்ன? குடும்பத்துல பெரிய பொம்பளை நீ, அந்த பிள்ளைய போய் பேசிக்கிட்டு இருக்க, அதுவே பச்சை பிள்ளை பாவம் அப்படின்னு நமக்கு சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிருவாரு. ஆக மொத்தம் மாமனாரை கைக்குள்ள போட்டுட்டோம்னா எல்லாம் நல்லபடியா நடக்கும். மாமியாமார்களுக்கு பூரா இப்ப என் மேல கோபமா இருக்கும். மாமனாரையே பேசுறாளே அப்படின்னு இருக்கக்கூடிய மாமனார். உண்மைதானே? இருக்கக்கூடிய மாமனார்லாம் விடியறதுக்குள்ள கைக்குள்ள ஓட்டலாம்னு நினைக்கிறேன். முடியுமா? நீ சந்தோஷத்தை பாரு அங்கிட்டு. இருந்தாலும் அப்படிப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய நான் தென்மதுரையை எப்படி எல்லாம் திருமணம் செய்ய வேண்டும் சொல்லலாம். தென்மதுரை சீமையிலே மீனாட்சி கோவிலிலே, தென்மதுரை சீமையிலே மீனாட்சி கோவிலிலே கல்யாணம் எப்போ கொள்ளம்மா என் கண்ணம்மா, சொல்லாமல் வேண்டி வைக்கம்மா. சொல்லாம
உன்னை வேண்டி வைக்கம்மா. அப்படியெல்லாம் மனசுக்குள்ள ரொம்ப ஆசை. ஏன்னா அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு. கல்யாணம் எப்போ நடக்கும்? சரியாக 5:30 மணிக்கு இன்னைக்கு கல்யாணம். 5:30 மணிக்குனா பிரம்ம முகூர்த்தம். இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் கல்யாணம் பண்ணோம்னா எல்லா தெய்வங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு இருக்குமா. எல்லா தெய்வங்களுடைய ஆசீர்வாதம் வேணும்னா என்ன செய்யணும்? 5:30 மணிக்கெல்லாம் கல்யாணம் பண்ணணும். அதுக்கு தான் பிரம்ம முகூர்த்தம். முகூர்த்தம் அந்த நேரத்தில் தான் வைக்கணும். அப்ப பிரம்மனே வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்களாம். அப்பேற்பட்ட பிரம்ம முகூர்த்தத்துல நாம கல்யாணம் வைக்கணும். ஆனா இப்ப யாராவது 5:30 மணிக்கு கல்யாணம் பண்றாங்களா? நம்ம சௌரியத்துக்கு 9 to 10, 10 to 12. அதுலேயும் ஞாயிற்றுக்கிழமை வச்சாத்தான் வருவோம். அன்னைக்கு தான் பிள்ளைகளுக்கு லீவு. இப்படி சொன்னால் எந்த சாமி நமக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணு? அந்த காலத்தில் 5:30 மணிக்கு கல்யாணம் பண்ணவங்களாம் 100 வயசு வரைக்கும் தம்பதிகள் அப்படி புருஷன் மொட்டாட்டி சந்தோஷமாக வாழ்ந்தாங்க ஆண்டவனுடைய அருளால். இன்றைக்கு 12 மணிக்கு 1 மணிக்கு கல்யாணம் பண்ணுறது பூரா கோர்ட்டில் நடக்குது கேஸு. எந்த சாமி வந்து ஆசீர்வாதம் பண்ணு? அவங்க சௌரியத்துக்கு பண்ணால் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, உண்மையிலேயே 5:30 மணிக்கு கல்யாணம் பண்ணுங்க. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா இதுக்கு காரணம் யார் தெரியுமா? இப்போ பெண்கள் 5:30 மணிக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னா இப்போத்தான் திருமண விழா. அந்த காலத்தில் திருப்பூட்டு விழா அப்படிம்பாங்களாம். பெரியவங்களுக்கு தான் தெரியும். திருப்பூட்டுறது என்னன்னா தாலி கட்டுறது. அப்போ கிராமத்தில் இருக்க பெண்கள்லாம் வேகமாக எந்திரிச்சு அடியே திருப்பூட்டுறதை பார்க்கற முடியும், வாங்கடி போகலாம் அப்படின்னு சீக்கிரமாக குளிச்சுட்டு அந்த திருப்பூட்டுறதை பார்க்குற போயிடுவாங்களாம். அப்படி திருப்பூட்டி முடித்த உடனே தன்னுடைய மாங்கல்யத்தை எடுத்து, அம்மா தாயே ஈஸ்வரி, என்னுடைய கணவருக்கு நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வத்தை கொடுத்து அவர் நல்லா இருக்கணுமா, அவர் கைகால் சுகத்தோடு நல்லா இருந்தால் தான் நான் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த தாலி அப்படி கண்ணில் ஒத்திக்கிட்டு அப்படி உள்ள வச்சுக்குவாங்க. செவ்வரளி தோட்டத்திலே ஒன்னு நினைச்சே, செவ்வரளி தோட்டத்திலே ஒன்னு நினைச்சே, தேடிக்கிட்டு பாடுதம்மா இந்த மனசே. அக்கம் பக்கம் யாரும் இல்லை, ஆளுங்க அரவம் இல்லை, சுத்தி முத்தி பார்க்கையிலே கோதிப்பு அடங்கவில்லை. செவ்வரளி தோட்டத்திலே ஒன்னு நினைச்சே, பாடுதம்மா இந்த மனசே. கொட்டிக்கிற அருவியிலே குளிக்கிற குருவிகளே, பட்டுடம்பு நனையிலே பசிக்கிற மனசிலே. கொட்டிக்கிற அருவியிலே குளிக்கிற குருவிகளே, பட்டுடம்பு நனையிலே பசிக்கிற மனசிலே. பொன்னுடம்பு பாசையிலே போதை தீரவில்லை, வெட்கமது உங்களுக்கில்லை, வெட்கம் மறந்தா பொம்பளை இல்லை. என்ன 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 நினைப்பில் எல்லாத்திலும் நீதானே. செவ்வரளி தோட்டத்திலே உன்னை நினைச்சே, தேடிக்கிட்டு பாடுதம்மா இந்த மனசு. ஓடிவா ஓடிவா அகிலேசா அகிலேசா ஓடிவா. ஆடு ஆடு ஆடாதம்மா, ஆடு தீராதம்மா, ஆசை வச்ச பூவாட்டந்தா, ஆசை வச்ச எண்ணாட்டம், மனசுல கொண்டாட்டம், மலருது திண்டாட்டம், ஆடு ஆடு ஓயாதம்மா, ஆசையோடு தெரியாதம்மா. ஒண்ணுக்கொண்ணு உறவிருந்தா நெஞ்சுக்கு ஒரு சுகம் இருக்கும், நெஞ்சத்திலே இடம் இருந்தா சொர்க்கத்திலே இடம் இருக்கும். கொண்டு உறவிருந்தா உள்ளத்தில சுவையிருக்கும், சொத்தத்தில இடம் இருந்தா சொத்தத்தில இடம் இருக்கும். கொண்ட விட